ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சுடிதார் கட் பண்ற சுடிதார் அளவு பார்க்க போறோம். அளவு வச்சு நம்ம கட் பண்ண போறோம். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மெத்தட நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி உதவும். அளவு சொல்றேன் பாருங்க, என்னென்ன அளவு எடுக்கணும்ன்றத சொல்றேன் பாருங்க. மொத்த உயரம், கழுத்து உயரம், கழுத்து அகலம், ஆம்கால் உயரம், ஷோல்டர், பாடி அளவு, இடுப்பு அளவு, சீட் அளவு, பாட்டம் அகலம், சைடு ஓப்பன் உயரம், கை உயரம், கை அகலம், ஆம்கோல் அகலம். இதுதான் நம்ம சுடிதார் தேவைப்படுற அளவு, மொத்த அளவு. நம்ம இப்போ அளவு எடுக்கிறோம். நமக்கு அளவு கொடுக்கறதுக்காக ஒரு மாடல் வந்திருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம அளவு எடுக்க போறோம். வாங்க வாங்க மாடல். இப்ப இவங்கதான் நமக்கு அளவு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் தான் அளவு எடுக்க போறாங்க. அவங்க எடுக்கிற அளவுல ஏதாவது தப்பு இருக்கான்னு நீங்க பார்த்து ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய். பண்ணு. இப்ப நம்ம சுடிதார் அளவு எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மொத்த உயரம் எடுக்க போறோம். இந்த டேப்பை ஷோல்டர்ல ஃபிட் பண்ணிட்டு டேப்பை ஷோல்டர்ல ஃபிட் பண்ணிக்கிறணும். ஃபிட் பண்ணிட்டு நம்ம கீழே இங்க வரைக்கும் அளவு எடுத்துக்கிறணும். கஸ்டமருக்கு அவங்க எதுக்கு ஏத்த மாதிரி டாப்பு போடுவாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறணும். ஷார்ட் டாப் போடுவாங்க ஒருத்தவங்க, அதுக்கு வந்து முட்டிக்கு மேல 2 இன்ச்சு எடுத்துக்கிறணும். ஒருத்தவங்க லாங் டாப் போடுவாங்க, அவங்களுக்கு முட்டிக்கு கீழே 2 இன்ச்சு எடுத்துக்கிறணும். இப்ப இவங்களுக்கு வந்து லாங் டாப்பே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக முட்டிக்கு கீழே 2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 39 இன்ச்சு வருது. 39. அடுத்து நம்ம இந்த அளவு எடுக்கும் போதேவும் இங்க ஓப்பனுக்கான உயரத்தையும் நம்ம எடுத்துக்கிறணும். ஓப்பனுக்கான உயரம் 21, சைடு ஓப்பன் உயரம். அடுத்து கழுத்து உயரம் எடுக்க போறோம். அஞ்சு ஷோல்டர்ல டேப்பை ஃபிட் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியும் அதுவேவும் 5.5 ஓகேவா? அஞ்சுல நம்ம எடுத்தோம்னா தையல்ல நம்ம தச்சது போக 6 இன்ச்சா நம்மளுக்கு இறங்கிக்கிறோம். அப்ப ஈக்குவல் ஆயிரும், 6 இன்ச்சா ஈக்குவல் ஆயிரும். அடுத்து கழுத்து அகலம். கழுத்து அகலம் இப்ப நம்ம கழுத்து அகலம் சொன்னோம். கழுத்து அகலம் இவங்களுக்கு வந்து இவங்களை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இவங்களுக்கு 2.5 வச்சாலே கரெக்டா இருக்கும். நம்ம சைடு அடிக்க 3 இன்ச்சு கரெக்டா வந்துடும். இப்ப நம்ம 2.5 இவங்களோட கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். அடுத்து ஆம்கோல் உயரம் வந்து கழுத்து உயரத்தோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து போட்டு 6 எடுத்துக்கலாம். ஆம்கோல் உயரமும் கழுத்து உயரமும் ஈக்குவலா தான் இருக்கும். அடுத்து ஷோல்டர். திரும்ப ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 10.5 வருது. இப்போ ஒருத்தவங்க வந்து காலர் நெக் கேட்பாங்க, ஃபுல்லா க்ளோஸ்டு நெக்கா கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஷோல்டர் அளவு வெட்ட தேவையில்லை. இந்த 10.5 அப்படியே போட்டு வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப இவங்க வந்து பின்னாடி ஓப்பன் கேட்டதுனால இப்ப வந்து இவங்களுக்கு ஷோல்டர் வந்து 10.5 இருக்கு. இந்த 10.5 வந்து நம்ம க்ளோஸ்டு நெக்கா கேட்டாங்கன்னா இத அப்படியே நம்ம வெட்டாம அந்த 10.5 அப்படியே போட்டுறணும். இப்ப இவங்களுக்கு பின்னாடி வந்து ஓப்பன் கேட்டதுனால 10.5ல பாதியா எடுத்து நம்ம வந்து 5 இன்ச்சுன்னு ஷோல்டரை வச்சுக்கலாம்.
2 இன்ச் தான். ஷோல்டர் அளவு வந்து 10 கிடையாது, ஷோல்டர் வந்து 13. ஓகேவா? அதனால வந்து ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு. அது வந்து காலர் நெக் வச்சா 13 இன்ச் அப்படியே வச்சுக்கணும். காலர் நெக் வைக்கல, நம்ம வந்து இப்படி கொஞ்சம் ஓப்பன் வச்சு வைக்கிறோம் அப்படின்னா அதுல 3 இன்ச்சை கழிச்சுட்டு இங்க வந்து 10 இன்ச் வச்சுக்கணும். ஓகேவா? இதுல வந்து 10 மாத்திக்கோங்க. என்னங்க அடுத்த அளவு எடுங்க. அடுத்த அளவு வந்து பாடி அகலம். நம்ம வந்து சுடிதார்ல 4 விதமான அகலங்கள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாடி அகலம் எடுக்கணும், அடுத்து ஜெஸ்ட் அகலம் எடுக்கணும், அடுத்து இடுப்பு அகலம், கீழே சீட் அகலம். 4 அளவு எடுக்கணும் மொத்தம். நம்ம ஒன்னொன்னா எடுக்கலாமா? பாடி அகலம் எடுக்கும் போது பின்னாடி கொஞ்சம் அப்படி மேல இருந்து. ஓகேவா? பாடி அளவு 34 வரும். 34 நம்ம கொஞ்சம் இதா எடுத்திருக்கோம் அப்படின்றது, கொஞ்சம் நம்ம லூஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிளஸ் 1 இன்ச்சு, அப்ப 35. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 இன்ச்சு, 35. எடுத்தது கரெக்ட் தான். ஆனா அதை வந்து இங்க போடக்கூடாது. நீங்க வந்து அதுக்கப்புறம் செஸ்ட் அளவு எடுக்கிறீங்கல்ல, அப்பதான் நீங்க வந்து 3 இன்ச் வந்து கூட்டிக்கிறணும். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து ஜெஸ்ட் அளவு எடுக்க போறோம். ஜெஸ்ட் அளவுக்கு தான் அந்த 3 இன்ச்சு கூட்டி எடுக்கணும். நான் மாத்தி இடுப்பு பாடி அளவுக்கு வந்து நான் மாத்தி போட்டுட்டேன். இப்ப ஜெஸ்ட் வந்து 35 வருது. ஜெஸ்ட் எழுதலையா? இங்க கூட எழுதலாமே கீழே. ஜெஸ்ட் அளவு 35. இதோட நம்ம இழுத்து பிடிச்சி எடுத்திருப்போம், அதுக்காக 1 இன்ச்சு. அதுக்கடுத்து நம்ம தையலுக்காக 2 இன்ச்சு, மொத்தம் 37 இன்ச்சு ஆயிரும். 38 வருதுடா. 38 இன்ச்சு. இப்ப ஜெஸ்டுக்கு அடுத்து இடுப்பு அகலம் எடுக்க போறோம். இடுப்பு அகலம் 34. அதுக்கடுத்து சீட்டு அகலம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து 4வது அளவு எழுதிருக்க மேல சீட்டு. சீட் அளவு இது நல்லா பின்னாடி கரெக்டா வச்சுட்டு இந்த வயிறு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கீழே கீழே இறக்கி எடுக்கும். வயிற்று கீழே, வயிற்றுக்கு கீழே கீழே இப்படி எடுக்கணும். 37. நல்லா இறக்கிடு பாப்பா. இன்னும் நல்லா இறக்கலாம். இங்க வந்து சென்டர்ல வச்சுக்கோ, கரெக்டா சீட்ல வச்சுக்கோங்க. இப்ப இறக்கிடுங்க. 40 வருது. அடுத்து பாட்டா அகலம்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஓப்பன் டாப் போடுறவங்களுக்காக இந்த அகலத்தை எடுப்பாங்க. 21 வருது.
பிளஸ் இங்கிட்டு இங்கிட்டு நம்ம மடிச்சு அடிப்போம். அதுக்காக 1 இன்ச்சு தையலுக்காக 22. அவ்வளவுதான். அடுத்து நம்ம கை அளவு எடுக்க போறோம். நம்ம அரைக்கை கேட்டாங்கன்னா நம்ம உயரத்துல நம்ம குறைச்சிக்கிறணும். ஃபுல் ஹேண்ட்னா இந்த கைய இப்படி வச்சு அளவெடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா வரும். அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க என்ன கை வேணும்னு. உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் வேணுமா அரைக்கை வேணுமா? இந்த கையை இப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டர் கிட்ட வச்சு பதினஞ்சு 5 இன்ச்சு வருது. கை உயரம் 15. அடுத்து இவங்க இந்த கை உயரம் ஃபுல் ஹேண்டுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒண்ணு இந்த இடத்துல ஒண்ணும் எடுக்கணும். அடிக்கை சுற்றளவு 8 இன்ச்சு. அடுத்து இந்த மேல இந்த கை சுற்றளவும் எடுக்கணும். இது அடிக்கை சுற்றளவு, இது ஆம்கோல் சுற்றளவு. இது வந்து நம்ம கை அகலம் எடுத்தோம். இந்த அளவு கீழ் கை அளவு எடுத்தோம். இப்ப ஆம்கோல் அளவு எடுக்க போறோம். இது வந்து 11 இன்ச்சு வருது. அதுல பாதி 5.5. அவ்வளவுதான். தேங்க்யூ. நம்ம பழகிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க பழகிருக்காங்க அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கோம். அவங்க எந்த அளவுக்கு டேலண்ட் ஆக்காங்கன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்க வந்து இதுக்கு முறை வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க பண்ண லைவாவே நாங்க காமிச்சிக்கோம். அவங்க எப்படி அவங்க டேலண்ட் என்னன்னு காமிச்சுக்கோம். இப்பவே நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஸ்டூடெண்ட் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி. அதனால அவங்க புரிஞ்சுக்கும். அவங்க எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, இவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க, எப்படி அவங்க அளவெடுத்தாங்கன்றத பாருங்க. நீங்க எந்த மெத்தட நீங்க அளவெடுப்பீங்க அப்படிங்கறத எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு மாடல் வச்சு அவங்க வந்து அளவெடுத்து காமிச்சிட்டாங்க. இதுவே அதே சொல்லிட்டு இன்னும் சுடிதார் போட்டு அளவெடுப்பாங்க. நீங்க அப்ப பாருங்க இன்னும் தெளிவா அவங்க எடுப்பாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்குது. எங்க ஸ்டூடெண்ட் அவ்வளவு திறமையானவங்க. நீங்க அடுத்த சுடிதார பார்ப்போம். பாய்.